வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் புதிரை சால்வ் பண்ண போறோம். எல்எம்டின்னு சொன்னா பார்க்க ஏதோ பெரிய கணக்கு மாதிரி தெரியும். ஆனா கவலையே படாதீங்க. நாம ஒன்னா சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது அட இவ்ளோதானா அப்படின்னு உங்களுக்கே தோணும். ரெடியா? முதல்ல இந்த கேள்வியை பாருங்க. இப்போ ஒரு கார் என்ஜின்னா அது எவ்ளோ பவர்ஃபுல்னு சொல்லிரலாம். ஆனா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதாவது வெப்பத்தை மாத்துற ஒரு கருவி, அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி அளக்குறது, அது எவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் நம்ம கணக்கோட முக்கியமான திறவுகோல். சரி, இதுதான் நம்மளோட இன்னைக்கு சவால். இந்த கணக்க பாக்கும்போது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆனா பயப்படாதீங்க. இத நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒவ்வொரு க்ளூவா எடுத்து எவ்ளோ ஈஸியா சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு புதிரை சால்வ் பண்ணணும்னா ஸ்டெப் என்ன? ஆமா, நம்ம கிட்ட என்னென்ன க்ளூஸ் இருக்குன்னு முதல்ல லிஸ்ட் போடணும். வாங்க, நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு பக்கம் சூடான தண்ணி, இன்னொரு பக்கம் குளிர்ந்த காத்து. இதோட முழு டீட்டெயில்ஸும், அதாவது அதோட வேகம், வெப்பநிலைன்னு எல்லா ஜாதகமும் இங்க இருக்கு. ஆனா இதுல ஹைலைட்டே ஒன்னு இருக்கு பாருங்க. இந்த எஃபெக்டிவ்னஸ், அதாவது செயல்திறன் 0.8ன்னு கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இந்த கணக்கோட டர்னிங் பாயிண்ட். இது ஒரு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். சூடான தண்ணி இந்த பக்கம் போனா குளிர்ந்த காத்து அதுக்கு எதிர்பக்கமா வரும். அப்படி கிராஸ் பண்ணும்போது தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க இந்த டிஹெச்ஐ, டிகேஐன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ஹாட் வாட்டர் உள்ள வரும்போது என்ன டெம்பரேச்சர், கோல்ட் ஏர் உள்ள வரும்போது என்ன டெம்பரேச்சர்னு சொல்றது தான். ஓகே, இப்போ நம்ம முதல் கால்குலேஷனை போடலாம். இதுதான் நம்ம புதிரோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான சாவி. ஹீட் கெப்பாசிட்டி ரேட். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப ஈஸி. ஒரு திரவம் எவ்வளவு வேகமா ஹீட்டை ஏத்துக்குது இல்ல வெளியேத்துதுன்னு சொல்ற ஒரு நம்பர் தான் இது. இத கண்டுபிடிக்க அதோட மாஸ் ஃப்ளோ ரேட்டையும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் பெருக்கினா போதும். அவ்வளவுதான். முதல்ல ஹாட் வாட்டருக்கு கால்குலேட் பண்ணுவோம். அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 0.5, ஸ்பெசிஃபிக் ஹீட் 4.18. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 2.09. ஓகே, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோல்ட் ஏருக்கு. அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 2.09, ஸ்பெசிஃபிக் ஹீட் 1. இப்போ இத பெருக்கினா என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? வாவ், ரெண்டுமே ஒரே வேல்யூ 2.09. இது ஏதோ தற்செயலா நடக்கல. இன்ஜினியரிங்ல இந்த மாதிரி முக்கியமான ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலா வருது ஒரு பெரிய ஜாக்பாட். இது நம்ம கணக்கைய மாத்தி வேலைய ரொம்ப ரொம்ப சுலபமாக்க போகுது. சரி, அடுத்த ஸ்டெப். நம்ம கிட்ட ஒரு டெம்பரேச்சர் மட்டும் மிஸ் ஆகுது. அதை கண்டுபிடிக்க நம்ம கையில இருக்கிற அந்த கேம் சேஞ்சர் க்ளூ, அதாவது எஃபெக்டிவ்னஸ் யூஸ் பண்ண போறோம். எஃபெக்டிவ்னஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு எக்ஸாம்ல மேக்ஸிமம் 100 மார்க் வாங்க முடியும். ஆனா நீங்க வாங்குனது 80 மார்க்ஸ். அப்போ உங்க எஃபெக்டிவ்னஸ் 80%. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். தியரி படி மேக்ஸிமம் எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அதுல உண்மையில எவ்வளவு நடந்துச்சுன்னு சொல்ற ரேஷியோ தான் இது. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ்னஸ்க்கு இந்த ஃபார்முலாவை தான் நாம யூஸ் பண்ண போறோம். இதுல பாருங்க, THன்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஹாட் வாட்டர் வெளியே போகும்போது என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னு. அதை தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரி வாங்க, வேகமா சால்வ் பண்ணிடலாம். தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் உள்ள போடுவோம். கீழே 80 - 30, அது 50. இப்போ 0.8 = 80 - TH divided by 50. அந்த 50 அந்த பக்கம் கொண்டு போனா 0.8 × 50, அது 40. அப்போ 80லேருந்து எதை கழிச்சா 40 வரும்? ரொம்ப சிம்பிள், 40 தான். அவ்வளவுதான், 40 டிகிரி செல்சியஸ். சூப்பர், நம்ம புதிரோட ஒரு பெரிய தடையை தாண்டிட்டோம். சொல்லப்போனா பாதி வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம கிட்ட எல்லா பீஸும் இருக்கு. புதிரோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஆன்சரான LMTID கண்டுபிடிக்க ரெடியா? நான் முதல்லயே சொன்னேன்ல, ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்னு. அந்த ரெண்டு ஹீட் கெப்பாசிட்டி ரேட்டும் சமமா இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அதனால தான் இங்க நமக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் கிடைக்குது. பெரிய காம்ப்ளெக்ஸான LMTD ஃபார்முலா எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்பெஷல் கேஸ்ல LMTDன்றது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா அந்த ரெண்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான். நாம கண்டுபிடிச்ச 40 டிகிரியிலிருந்து குளிர்ந்த காத்தோட இன்லெட் டெம்பரேச்சரான 30 டிகிரிய கழிச்சா போதும். ஆன்சர் என்ன? 10 டிகிரி செல்சியஸ். அண்ட் தட்ஸ் இட். கணக்கு முடிச்சாச்சு. கரெக்டான ஆப்ஷன் C, 10. பாத்தீங்களா, இந்த இன்ஜினியரிங் புதிரை எவ்ளோ அழகா நாம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, 10ன்னு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். ஆனா இதெல்லாம் வெறும் எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தானா? இல்ல, நிஜ வாழ்க்கையில இதுக்கு என்ன யூஸ் இருக்கு? யோசிச்சு பாருங்க.
நம்ம கார்ல இருக்கிற ரேடியேட்டர்ல இருந்து பெரிய பவர் பிளான்ட்ல மின்சாரம் தயாரிக்கிற வரைக்கும், நம்ம வீட்டு ஏசி சிஸ்டம்ல இருந்து பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் எவ்ளோ எஃபிஷியண்டா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு தீர்மானிக்கிறது இந்த எல்எம்டிடி தான். இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது இல்லாம ஒரு நல்ல இன்ஜினியரிங் டிசைனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம ஒன்னு கத்துக்கிட்டோம். சில சமயம் முக்கியமான வேல்யூஸ் சரியா ஒத்து போகும்போது ஒரு பெரிய சிக்கலான கணக்குக்கு கூட எவ்ளோ சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் கிடைக்குதுன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி இன்ஜினியரிங்லயும் சரி, சயின்ஸ்லயும் சரி, வேற எங்கெல்லாம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஷார்ட்கட்ஸ் ஒழிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சில விஷயங்கள் கச்சிதமா பொருந்தும்போது நமக்கு கிடைக்கிற அந்த எளிமையான தீர்வுகள் வேற என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுதான் இன்ஜினியரிங்கோட அழகு.